நேரடியா பேரண்ட்ஸ் நாங்க அப்பீல் வைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நடத்த இருக்கிறது. பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மார்ச் 1 ஆரம்பித்து மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் 90 நாட்கள் முழுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வீட்டுக்கு போய் சந்திச்சு கையெழுத்து இயக்கம் நடத்திருக்கிறோம். உங்க குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க? உங்க குழந்தைக்கு 3 மொழி கொள்கை, மும்மொழி வேண்டுமா? ஒருவேளை 3வது மொழி வேண்டும்னா உங்க குழந்தைக்கு எந்த மொழி வேண்டும்? உங்க குடும்பத்துக்கு எந்த மொழி வேண்டும்? இல்ல நான் கேரளால இருந்து வந்திருக்கேன், கோயம்புத்தூர் பக்கம் மலையாளம் வேண்டுமா சொல்லுங்க. இல்ல நான் கர்நாடகா பார்டர் ஹொசூர்ல இருக்கிற கன்னடம் வேணுமா சொல்லுங்க. இல்ல நான் சென்னைக்குள்ள நிறைய தெலுங்கு பேசுறவங்க இருக்கிறாங்க, தெலுங்கு வேணுமா சொல்லுங்க. இதை பாரதிய ஜனதா கட்சி மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருங்க. நாங்க மக்கள் நோக்கி போறோம். ஒரு வீடாக சென்று மக்கள்கிட்ட நேரடியாக கணக்கெடுத்து யாருக்கு எந்த மொழி 3வது மொழியிலே படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை மொத்தமாக சேகரித்து நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு ஜனாதிபதிக்கு இந்த அறிக்கை அளிக்க இருக்கின்றோம். தனியார் பள்ளி பெருசாகணும், 40,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கணும், 30,000 ரூபாய் வாங்கணும், அரசு பள்ளியிலிருந்து வருஷத்துக்கு 2-3 லட்சம் மாணவர்கள் வெளியே போக வேண்டும் என்பது வேண்டும் என்றே கண் முன்னால் ஒரு தலைமுறையை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை தடுப்பதற்காக நேரடியாக ஜனாதிபதி அவர்களிடம், மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி 3 மாத காலம் கையெழுத்து வேட்டை நடத்திய பிறகு அந்த டேட்டாவோடு, தரவுகளோடு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமிழக அரசுக்கு எதிரான புகாரை நாங்கள் தொகுத்து கொடுக்க இருக்கின்றோம்.